இந்துக்களை ஏமாற்றுவதற்காக சமத்துவ பொங்கல் விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டாடி கொண்டிருப்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக கோவை வடவள்ளியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக எந்த விதமான இந்து பண்டிகைகளுக்கும் மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில்லை. பொங்கல் விழாவில் மட்டும் சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒன்ன கொண்டாடுறாரு. எல்லா பானையிலையும் பஞ்சுகளை வச்சு சிறுபான்மை சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்த்து சமத்துவ பொங்கல்னு இல்லாத ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மாநிலத்தினுடைய முதல்வர். எங்காவது சிறுபான்மை மத மக்கள் பொங்கல் கொண்டாடுவதை தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு இறைவனை வணங்குகின்ற நிகழ்வோடு இயற்கை கடவுளான சூரியனை வணங்குவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா? சிறுபான்மை மதத்தவர்கள் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். நாங்கள் அதை மதிக்கிறோம், அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் தமிழகத்திலே இல்லாத ஒன்றாக பொங்கலே கொண்டாடாத ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்து வைத்து இந்து மக்களை ஏமாற்றுவதற்காக சமத்துவ பொங்கல் என்ற ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மையான அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த பண்டிகைகளை கொண்டாடுபவர்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் நிகழ்வு என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழருடைய பழமொழி. இந்த பொங்கலில் இருந்து ஆரம்பித்து வெகு வேகமாக பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பல்வேறு பிரம்மாண்டமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 8939750009.